பிடிச்சிருக்குன்னு சொல்றதை விட எப்படி பாதிச்சிருக்குன்னு கேளுங்க. உள்ள அப்படியே நான் தான் படம் என்கார்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல அருண் பண்ணிருக்கிற அந்த ஒரு ஒரு சோகமும் வெறியும் கலந்த ஒரு டான்ஸ் அது. இட்ஸ் ஐயா அந்த பாடி முழுக்க சோகமும், எப்படி சொல்றது, பாலா படம்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம வருவோம். அந்த எதிர்பார்ப்ப மிகப்பெரிய அளவுல தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு வணங்கா. மெயின் இதுல வந்து நிறைய அவார்ட்ஸ். எல்லாரும் இப்பவே ரெடியா வீட்டுல வந்து புது கபோர்டு வந்து செஞ்சு வச்சிடணும். பிகாஸ் கன்ஃபார்ம் ஒரு டைலாக் கூட பேசாம, ஒரு வார்த்தை கூட பேசாம கம்ப்ளீட்டா அத்தனை விஷயம் அவரோடைய நம்ம ஹீரோ கேரக்டர், அந்த கோட்டி கேரக்டர் கோவப்படும் போது நம்ம கோவப்படுறோம், அழும்போது நம்ம அழுகுறோம், சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறோம், பதறும் போது நம்ம பதறோம். ஒரு டைலாக் கூட கிடையாது. அது வந்து ஆக்டரா அருணுக்கு வந்து இட்ஸ் நெக்ஸ்ட் டைமென்ஷன். அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணு தங்கச்சி கேரக்டரு, அது அது ஒரு 2025 ஒரு சாவித்திரியை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா அழும்போது எல்லாராலையும் கன்வின்சிங்கா பண்ண முடியாது. நம்ம எக்ஸாஜரேட்டே நான் பண்ணல. நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு சாவித்திரி அழுகுற மாதிரி அவங்க அழுகுறாங்க. அந்த அந்த சின்ன பொண்ணு அடையாளம் தெரியல நேரில் பார்க்கும் பொழுது. அடுத்தது நான் அங்கேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்றேன், என்னோட அனுபவத்துல நான் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த படத்துல சமுத்திரக்கனியுடைய கேரக்டர் மாதிரி போலீஸும் மிஷ்கின் கேரக்டர் மாதிரி ஜட்ஜும் அமைஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஜட்ஜ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி போலீஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் நினைக்கிறேன் பாலா சார் அகேன் இட்ஸ் a feather in his cap. அண்ட் இந்த படத்தை எடுத்த சுரேஷ் காமாட்சிக்கு நிஜமா பாராட்டு தெரிவிக்கணும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. இது ஒரு கண்டிப்பா இது வந்து ஒரு சாதனை. இந்த படம் எடுத்ததுக்கே அவர் பெருமைப்படணும். அதுக்கு மேல மற்றதெல்லாம் அவார்டு, ரெவென்யூ எல்லாமே செகண்டரி. பட் அதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஆல் தி பெஸ்ட்.